வணக்கம் நண்பர்களே. பிள்ளைகள் நம்முடைய எதிர்காலம். அவங்க கல்விக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா பண மேலாண்மை, அதை வீட்டிலிருந்து கற்றுக் கொடுப்பதுதான் அவங்களுடைய வாழ்க்கைய மாற்றப் போகுது. பணத்தின் மதிப்பு இப்போவே தெரியாம வளர்ந்தா, நாளைக்கு பெரிய நிதி சிக்கல்கள் வர வாய்ப்பிருக்கு. இப்போதே சேமிப்பு பழக்கத்தை வளர்க்க வேண்டும். ஏனெனில் சிறு வயதில் பழகினது வாழ்நாளெல்லாம் நிலைக்கும். சின்ன வயதில் சேமிப்பு பழக்கப்படுத்த குழந்தைகளுக்கு வாரம் 50 முதல் 100 வரை பாக்கெட் மணி கொடுத்து ஒரு உண்டியல் கொடுங்க. 10 நாளைக்கு 500 செலவு செய்யாமல் இருந்தா ரூ. 50 போனஸ் தரேன் என்று சொல்லுங்கள். 500 சேமிச்சா ஸ்டோரி புக்ஸ் வாங்கி தரேன் என்று சொல்லுங்கள். 4000 ரூபாய்கள் சேமிச்சா அதுல சைக்கிள் வாங்கலாம் என ஊக்கமளிக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லுங்க. இது குழந்தைகளுக்கு நிதி ஒழுங்கு பழக ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்கும். சந்தைக்கு போகும்போது இந்த வார பட்ஜெட் 300 நீயே பொருட்கள் தேர்வு பண்ணு என ஊக்குவிக்கலாம். மேலும் 6 மாதத்தில் ரூ. 1000 சேமிக்கணும் போன்ற சின்ன நோக்கங்கள் வைத்து அவர்களின் நிதி திட்டமிடும் திறனை வளர்த்திடலாம். இது ஒரு சாதாரண பழக்கமில்ல, இது ஒரு வாழ்க்கையை மாற்றும் பிளான். இப்படி கட்டுப்பாடும் திட்டமும் கற்றுக் கொடுக்கப்பட்ட பிள்ளை எதிர்காலத்தில் கடன் சிக்கலுக்கு ஆளாக மாட்டார்கள். சிறு சிறு துளிகள் சேர்ந்து பெருங்கடலாகும் போல சிறு சிறு சேமிப்புகள் சேர்ந்து வாழ்க்கையை வளமாக்கும். இப்போதே துவங்குங்க. உங்க பிள்ளைகளுக்கு பண மேலாண்மையை கற்றுக் கொடுங்க. நாளைய நிதி வீரர்களை வீட்டிலிருந்தே உருவாக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே. உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் இன்னும் நலம் பெற வாழ்த்துகள்.